आज तो विशेष बच्चों की सेवा का रिटर्न देने के लिए आए हैं. இன்று முக்கியமாக குழந்தைகளின் சேவைக்கு கைமாறு செலுத்த தந்தை வந்துள்ளார். जैसे बच्चे स्नेह से सेवा के बंधन में बंधे हुए हैं, वैसे बाप भी बच्चों के स्नेह में बंधा हुआ है. எப்படி குழந்தைகள் எல்லோரும் தந்தை மீதுள்ள அன்பின் காரணமாக சேவையில் கட்டுப்பட்டுள்ளார்களோ அவ்வாறே பாபாவும் குழந்தைகள் மீதுள்ள அன்பின் காரணமாக கட்டுப்பட்டிருக்கின்றார். आज कहाँ मिल रही हो? இன்று எங்கே சந்திக்கின்றீர்கள்? ஜெயந்தி से बाबा बात करते हैं. ஜெயந்தி சகோதரியை பார்த்து பாபா பேசுகின்றார். बाप दादा आज विशेष कहाँ आए हैं? बाप दादा मुख्यமாக இன்று எங்கே வந்துள்ளார்? मधुबन में तो आते ही हैं, लेकिन यह सभा क्या है जिसकी बीच में मिल रहे हैं? மதுபனில் தான் பாபா எப்போதும் வருகின்றாரே, ஆனால் இன்றைய சபை எப்படிப்பட்ட சபை? யாருக்கு மத்தியில் பாபா வந்துள்ளார்? लंदन में कहाँ मिलती हो? லண்டனில் முக்கியமாக எங்கே சந்திப்பீர்கள்? बाप दादा आज गार्डन में मिल रहे हैं, यह अल्लाह का बगीचा है. बाप दादा இன்று गार्डनिல் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இது அல்லாவின் மலர் தோட்டம். क्योंकि गार्डन में मिलना अर्थात बेहद में मिलना. गार्डनिல் சந்திப்பது என்றாலே உலகளாவிய பரந்த நிலையில் சந்திப்பு ஏற்படுவதாகும். பாப் தாதா கேளியே எது பகீச்சா சப்சே அச்சா है. பாப் தாதாவுக்கு இந்த பூந்தோட்டம் மிக நன்றாகவே பிடித்திருக்கிறது. अच्छा जी अजीज, वे बगीचे तो फिर वैकुंठ के बगीचे हैं, उनके आगे यहाँ के ये बगीचे क्या? அங்கே சொர்க்கத்தில் நந்தவனமே இருக்கும், ஆனால் அதற்கு முன்பாக இந்த நந்தவனம் எப்படிப்பட்டது? अच्छा जी हाजिर तो है हो गए ना. स्वयं பகவானே கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கின்றார் அல்லவா. मास्टर अजूर के आगे जी हजीर हो गए. மாஸ்டர் அஜூர் குழந்தைகளுக்கு முன்பாக ஆஜிர் हो गए, स्वयं भगवाने வந்து நிற்கின்றார், வந்தேன் ஐயா என்று. सभी को देख करके भी खुशी हो रही है. ஆக அனைவரையும் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. सभी को सेवा की उमंग और उत्साह पूर्वक करने की सफलता की बधाइयां. அனைவருமே சேவையை ஊக்கம் உற்சாகத்துடன் செய்தமைக்காக வெற்றிக்கான வாழ்த்துக்கள். सेवा में लगन से एक दो से आगे जाने की रेस अच्छी कर रहे हैं. சேவையில் ஒருவரை ஒருவர் முந்தி அடித்துக் கொண்டு முன்னால் செல்வதற்கான பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள். ரீஸ் நை ரேஸ் கர் ரகே हैं. எல்லோருமே முயற்சி என்ற ஓட்ட பந்தயத்தில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். சேவைக்காக யாரும் ஒருவரை பின் தள்ளிவிட்டு ஓடுவதில்லை, எல்லோருமே இணைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். इसलिए मेजॉरिटी विदेश सेवा के निमित्त बने रत्न रिटर्न अच्छा दे रहे हैं. இதில் விசேஷமாக அயல்நாட்டு குழந்தைகள் சேவை நிமித்தமாக உள்ள ரத்தினங்கள் நல்ல ஒரு கைமாறு செலுத்துகின்றார்கள். लंदन फाउंडेशन है, इसलिए 10 वर्ष के अंदर जो सेवा की है बाप दादा उसके रिटर्न में कौन सा दीपक जगाएंगे? லண்டன் தான் அனைத்து அயல்நாட்டு சேவைக்கும் அஸ்திவாரமாக உள்ளது. எனவே இந்த 10 ஆண்டிற்குள் செய்த சேவைகளுக்காக பாப்தாதா அவர்களுக்கு கைமாறாக என்ன தீபத்தை ஏற்றி வைப்பார்? बाप दादा चारों ओर के विदेशी बच्चों में से जो विशेष सेवा में दिन रात लगे हुए हैं उन विशेष आत्माओं की विशेषता की दीपक जगाएंगे. ஆக பாப் தாதா நாலாபுறமும் உள்ள அயல்நாட்டு குழந்தைகளில் முக்கியமாக சேவைக்கெனவே ராப்பகலாக யார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ
அப்படிப்பட்ட விசேஷ ஆத்மாக்களின் சிறப்பு அம்சங்களை दीपமாக ஏற்றுகின்றார். गुणों का भूत डाल विशेषताओं के दीपक जगा रहे हैं. குணங்கள் என்ற நெய்யை ஊற்றி விசேஷங்கள் என்ற தீபத்தை ஏற்றுகிறார். बधाई हो सेवा की बधाई हो. வாழ்த்துக்கள், சேவைக்கான வாழ்த்துக்கள். हांगकांग वालों को भी यही गीत सुनाना. उनके भी 10 वर्ष हुए. ஹாங்காங்கை சார்ந்த குழந்தைகளுக்கும் இந்த பாடலையே சொல்லுங்கள். அவர்களுக்கும் சேவை துவங்கி 10 ஆண்டுகள் ஆகியுள்ளது. ஆதி தோனோகோ 10 வருஷக்கு முபாரக். அவள் லண்டன் மற்றும் ஹாங்காங் இருதரப்பு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். लंदन निवासी मोरबी अच्छी फैला रहे हैं. मोरबी बच्चे विदेश में मास्टर ज्ञान सूर्य के स्वरूप में सेवा के अमोघ उत्साह की करने अच्छी फैल रहे हैं. लंदन निवासी குழந்தைகள் மூத்த குழந்தைகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அயல் நாடுகளில் மாஸ்டர் ஞான சூரியனாக இருந்து சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் என்ற ஒளிக்கற்றைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். इसलिए ज्ञान सूर्य बाप मास्टर ज्ञान सूर्य बच्चों को बधाई दे रहे हैं. எனவே ஞான சூரியனாக விளங்கும் தந்தை சிவன் மாஸ்டர் ஞான சூரியனாக விளங்கும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ऑस्ट्रेलिया वालों ने भी त्याग और भाग्य, त्याग द्वारा भाग्य का सबूत अच्छा दिखाया. ஆஸ்திரேலியாவை சார்ந்த குழந்தைகளும் தியாகம் மற்றும் பாக்கியம், தியாகத்தின் மூலமாக பாக்கியம் நன்றாகவே கிடைக்கிறது. बाप दादा ऑस्ट्रेलिया की सेवा के प्रति निमित्त बने हुए बच्चों को एक अटल अडोल्ट रखने की सर्टिफिकेट की मुबारक देते. बाप दादा ஆஸ்திரேலியா சேவைக்கு நிமித்தமாக இருக்கின்ற குழந்தைகள் ஏக்ரஸ் மனநிலையில் ஆடாது அசையாது உறுதியாக இருக்கின்றார்கள் என்ற சான்றிதழை வாழ்த்தாக தெரிவிக்கின்றார். ऐसे ही नैरोबी वालों को भी विशेषता के कारण बाप दादा मुबारक देते. அதுபோலவே நைரோபி குழந்தைகளுக்கும் பாபா வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார். वह विशेषता कौन सी है? எந்த விசேஷத்திற்காக பாபா வாழ்த்து தெரிவிக்கின்றார்? जिगर से बाप और बाप की सेवा की लगन में बहुत अच्छे हैं. உளமார்ந்த ஈடுபாட்டுடன் பாபா மற்றும் பாபாவின் சேவையில் ஈடுபடுகிறார்கள். सर्कमस्टेंस को नहीं देखते, सेवा को देखते. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சேவையை மட்டும் பார்த்த வண்ணம் இணைந்து விடுகிறார்கள். सेवा को देखते हैं. सेवा में हम सब एक हैं. यह सबूत की विशेषता अच्छी दिखाई. சேவை என வந்துவிட்டால் எல்லோரும் ஒருவர்தான் என்ற ஒரு சிறப்பம்சத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். சேவா से प्यार अर्थात बाप दादा से प्यार. சேவையின் மீது அன்பு இருக்கிறது என்றாலே பாப் தாதாவின் மீது அன்பு இருப்பதாகும். मिटाने और समाने दोनों की अच्छी कमाल दिखाई. எதை அகற்ற வேண்டும், எதை எதிர்கொள்ள வேண்டும், எல்லாவற்றிற்குமே நல்ல ஒரு விந்தையான செயலை செய்து காண்பிக்கின்றார்கள். इसलिए बाप दादा ऐसी विशेषता वाले बच्चों को महावीर बच्चे कहते. ஆகவே அப்படிப்பட்ட விசேஷ தன்மைகள் அடங்கிய குழந்தைகளை பாப் தாதா மகாவீர் குழந்தைகள் என்று சொல்கிறார். अमेरिका भी कम नहीं. अमेरिका वालों ने बड़े आवाज फैलाने वाले माइक को तो पकड़ लिया. அமெரிக்காவும் குறைந்தவர்கள் அல்ல. அமெரிக்காவை சார்ந்த குழந்தைகள் மிகப்பெரிய மைக்கையை பிடித்து விட்டார்கள். சேவா கா சாதன் சகஜ சிரேஷ்ட மில் கயா. சேவைக்கான ஒரு சாதனமாக மைக்கு மிக சுலபமாக மிக உயர்ந்த மைக்கு கிடைத்து உள்ளது. जो भी अमेरिका के सेवा केंद्र हैं
सभी VIPs की सर्विस में अच्छी सफलता को पा रहे हैं. அமெரிக்காவை சார்ந்த அனைத்து தேன் நிலையங்களும் சேவை நிலையங்களும் VIPs-க்கான சேவையில் வெற்றி அடைந்த வண்ணம் இருக்கிறார்கள். अब विदेश में VIPs की सर्विस मुश्किल नहीं, अब तो लंदन में भी नाम वाला है. இனி அயல்நாட்டில் VIP சேவை என்பது கடினமே இல்லை. லண்டனிலும் பெயர் பெற்றுவிட்டார்கள். எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் सेवे நடந்தேறியது. तो इस वर्ष विदेश को वरदान प्राप्त हुआ विशेष व्यक्तियों की सेवा का. ஆக இந்த ஆண்டு அயல்நாடுகளுக்கு வரதானம் கிடைத்துள்ளது. முக்கியமாக பணி மனித சேவைக்காக. कितने वर्ष मुश्किल लगा और सहज कैसे हो गया मालूम पड़ा. எவ்வளவு ஆண்டுகள் கடினமாக இருந்த சேவை இப்போது எவ்வளவு சுலபமாயிற்று தெரிந்ததா. तो विदेश में चारों और मुख्य स्थान का नाम ले लिया, लेकिन और भी चारों और सेवा की अच्छी लगन चल रही है. அயல்நாடு சேவை என பார்க்கும் பொழுது முக்கியமாக 4 இடங்களின் பெயரை பாபா உச்சரித்தார். ஆனால் இன்னும் அநேக இடங்களில் சேவைக்கான அலுவலைகள் மிக நன்றாகவே இருக்கிறது. எல்லோருமே சேவையில் இணைந்த வண்ணம் உள்ளார்கள். गयाना हो, जर्मन हो, जो भी हो, सबका नाम बोलना. मॉरिशियस भी है. गयाना, ஜெர்மனி மற்றும் மொரீஷியஸ், இன்னும் எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மொத்தம் எல்லோருமே அயல்நாட்டு குழந்தைகள் அனைவருமே சேவையில் ஈடுபாடாக வெற்றிகரமாக இணைந்துள்ளார்கள். அரசான் की अपनी अपनी विशेषता है. ஒவ்வொரு இடத்திற்கும் தனிப்பட்ட விசேஷம் இருக்கவே இருக்கிறது. अभी उन्होंने विशेष प्रोग्राम से विशेष आत्माओं को तैयार किया. वैसे चारों और अच्छा उमंग उत्साह है, इसलिए सभी का नाम नोट कर लेना. ஆக எல்லோருமே நன்கு அவரவருக்குரிய சிறப்பம்சங்களின் அடிப்படையில் நன்றாகவே நிகழ்ச்சிகளை அமைத்துள்ளார்கள். ஆத்மாக்களை தயார் செய்துள்ளார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய எல்லாருடைய பெயரையும் உச்சரிக்கலாம். दादी दीदी से बैलेंस और ब्लेसिंग का अनुभव किया. सफर ठीक रहा. பேலன்ஸ் சமநிலை மற்றும் பிளஸிங் ஆசீர்வாதம் அனுபவம் செய்தீர்களா? பயணம் நன்றாக இருந்ததா? लच्चू से यही भी विदेश की यात्रा करके आई. लच्चू சகோதரியை பார்த்து பாபா கேட்கிறார், இவர் கூட அயல்நாட்டு யாத்திரை செய்து வந்தாரா? इसने भी तपस्या की है. இவரும் தபஸ்யா செய்துள்ளாரா? यही भी लकी है जो बचपन से श्रेष्ठ संग में रही. இவரும் மிக லக்கியஸ்ட் ஆத்மா. சிறு வயதிலிருந்தே நல்லதொரு சங்கத்தில் இணைந்துள்ளார். அங்கு சங்கு ரகி, பாபாவுடன் எப்போதுமே இணைந்திருந்தார். பிரம்மா பாபாவுடைய படத்தை பார்த்துருப்போம். மதுபன் போனவங்களுக்கு தெரியும். ஹிஸ்டரி ஹால்ல பிரம்மா பாபாவுக்கு உணவு பரிமாறக்கூடிய சேவை செய்வாங்க. அப்ப பிரம்மா பாபா வந்து ஒரு முருங்கைக்காய் சாப்பிட்டுருவார். பக்கத்துல லட்சு சகோதரி தான் இருப்பாங்க. அவங்களதான் பார்த்து பாபா பேசுறாங்க. இந்த குழந்தை கூட ஃபாரின் போயிட்டு வந்தாங்களா சேவைக்காக, தப்பசா நல்லா பண்ணியிருக்காங்களே, இவர் சின்ன வயசுல இருந்தே நல்ல சங்கத்தில் இணைந்துள்ளார் என்று பெருமை பாடுகிறார். ஐசா பாக்ய भी सबका नहीं होता. இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாதே. अभी विदेश के रिटर्न में क्या करेंगे, भाषण किया कहाँ. இப்போது அயல்நாட்டில் இருந்து திரும்பி வந்து விட்டீர்கள், சேவையை முடித்துக் கொண்டு. எங்காவது சொற்பொழிவு செய்தீர்களா? अभी प्रैक्टिस करो, क्लास भी कराने की प्रैक्टिस करो. இப்போது இதற்கெல்லாம் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள்.
क्लास செய்யலாம், சொற்பொழிவு செய்யலாம்। बहुत डायरेक्ट सुना है, जो नाखून में छिपा कर बात करने वाले वो भी सुने, उसका रिटर्न तो देना है ना। பாபாவிடம் டைரக்டாகவே நிறைய கேட்டிருக்கீங்க நீங்க, நிறைய ஞானத்தை வாழ்க்கை பாடமாக நேருக்கு நேராக பார்த்தவர்கள் நீங்கள்। அதற்கு இப்பொழுது கைமாறு செலுத்தலாமே। अच्छा, सर्विसेबल बच्चे जहाँ जाते तो सर्विस का सबूत जरूर देते हैं, दिया है ना। சேவாதாரி குழந்தைகள் எங்கு சென்றாலும் சேவைக்கான கைமாறு செலுத்திய வண்ணம் இருப்பார்கள்। சர்வீசபிள் அர்த்தாத் சேவா சேவா சேவா। சர்வீசபிள் என்றாலே எப்போதுமே சேவை சேவை சேவைதான்। देखना भी सेवा, बोलना भी सेवा, चलना भी सेवा, करना भी सेवा। பார்த்தாலும் சேவை, பேசினாலும் சேவை, நடந்தாலும் சேவை, செய்தாலும் சேவை। जो चार चित्र दिखाते हैं ना, वह सी नो ईल, टाक नो ईल, थिंक नो ईल, फियर नो ईल दिखाया है, और यहाँ हाँ वाले हैं। तो पांच की बातों में वह ना है, यह हाँ है। इसको कहा जाता सर्विसेबल। सर्विसेबल का चित्र क्या हुआ? सेवा करना बहुत अच्छा लगा है ना। அங்கே உலகிய மக்களுக்கு அது வேண்டாம் என காட்டப்பட்டுள்ளது, இங்கே ஆமாம் என காட்டப்படுகிறது। நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் என்று। ஆக சேவை செய்வது நன்றாக இருக்கிறதா? இதுவும் ஒரு அனுபவம் தானே। हर स्थान को विशेषताओं से संपन्न बनते बनते चारों सेवा में संपन्नता आ जाएगी। ஆக ஒவ்வொரு இடங்களிலும் எல்லா விசேஷ தன்மையும் நிரம்பிய நிலையில் எல்லா விதமான சேவையிலும் முழுமையும் பெறுகிறார்கள்। इसलिए यही अनुभव अच्छा है और இந்த அனுபவம் நல்லதே। जमुना का किनारा भी आया, दिल्ली ग्रुप। यमुना नदी कரையில் உள்ளவரும் வந்திருக்கிறார்கள், दिल्ली ग्रुप। और साथ साथ जमुना के किनारे पर नाटक करने वाले कर्नाटका भी आए। அடுத்து யமுனை நதிக்கரை நாடகம் செய்கின்ற கர்நாடகா மக்களும் வந்திருக்கிறார்கள்। பாபா எவ்வளவு ரமணீகரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்। बम्बई तो चुंगे में आ गई। பம்பாயை சார்ந்தவர்கள் ஒரு தொடக்கு போட்டா எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறாங்க। अच्छा, जमुना का किनारा भी है, जमुना के बीच में गार्डन भी है, तो उसके बीच में बागदारा से मिल रहे हैं। யமுனை நதிக்கரை உள்ளவர் வந்திருக்கிறார்கள், அங்கு இடையில் கார்டனும் இருக்கிறது। அந்த கார்டன் நடுவே, பூங்காவனத்துக்கு நடுவே பாப்தாதா சந்தித்துக் கொண்டிருக்கிறார்। फिर भी सेवा का फाउंडेशन तो दिल्ली है ना, और सभी ने सेवा का पांव डाला भी दिल्ली में। சேவைக்கான அஸ்திவாரம் டெல்லி தான்। டெல்லியில் சேவைக்காக எல்லோருமே கால் வைத்திருக்கிறார்கள்। मेजॉरिटी महारथियों ने सेवा के प्रति दिल्ली में पांव डाल रखा। மெஜாரிட்டி பெரும்பாலான மகாரதி குழந்தைகள் சேவைக்கென டெல்லியில் பாதம் வைத்துள்ளார்கள்। अच्छा, फिर सुनाएंगे दिल्ली को क्या करना। சரி, டெல்லி என்ன செய்ய வேண்டும் என பிறகு பார்க்கலாம்। आज तो बगीचे में बातें कर रहे हैं ना, இன்று பூங்காவனத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா। ऐसे खेल में खेल देखने वाले, खेला और मेला दोनों का अनुभव करने वाले, இப்படி விளையாட்டோடு விளையாட்டாக பார்த்து கொண்டிருப்பவர்கள், கேலா ஒரு மேலா, வாழைப்பழம்
மற்றும் விழா கோலம் இதையே அனுபவம் செய்பவர்கள். சதா பாப்கே குண கானே வாலே, என்றென்றும் பாபாவின் குணத்தையே பாடிக்கொண்டிருப்பவர்கள். சாத்சா ஸ்வயம் கோ பாப் சமான் மாஸ்டர் குணமூர்த்தி பனானே வாலே, அது மட்டுமல்லாமல் தன்னையும் பாபாவுக்கு நிகராக மாஸ்டர் குணமூர்த்தியாக மாற்றிக்கொள்பவர்கள். விஸ்வகே சதா சுப சிந்தக், உலகின் மீதே என்றென்றும் சுப சிந்தனை வைப்பவர்கள். விஸ்வகா சதா கல்யாண் கர்னே வாலே, அகிலம் முழுவதும் நன்மை செய்பவர்கள். விஸ்வ கல்யாணக்காரி. ஐசே சிரேஷ்ட ஆத்மாவோங்கோ, இப்படிப்பட்ட உன்னதமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் ஓ நமஸ்தே, பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தீதி ஈஷே, தீதியுடன் பாபாவின் உரையாடல். उड़ता पंछी बन सेवा का पाठ बजाते हुए अपने विश्राम के स्थान पर पहुंच गई. பறக்கும் பறவையாகி சேவைக்காக கிடைத்த நடிப்பை நன்றாக நடித்து முடித்து ஓய்வெடுப்பதற்காக மீண்டும் தன்னுடைய இடத்தை வந்தடைந்து விட்டீர்களா? சாட்டன் ஸ்பீட் சஃபர் ரகா, மிக துரிதமான மற்றும் மிக இனிமையான சிறிய பயணம் செய்தீர்களா? बाप दादा भी बच्चों की हिम्मत और सेवा की उमंग पर वारी जाते. பாப் தாதாவும் குழந்தைகள் சேவை மீது வைத்துள்ள தைரியம் ஊக்கம் உற்சாகத்திற்கு அர்ப்பணமாகின்றார். हिम्मत औषधि का काम कर लेती, தைரியம்தான் மருந்து போல வேலை செய்கிறது. कितनों को ब्लेसिंग दी, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் தருகின்றீர்கள்? अभी आप विशेष आत्माओं का ब्लेसिंग देने का पाठ, இனி விசேஷ ஆத்மாக்கான உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகின்ற நடிப்பாகும். चाहे नैनों से दो, चाहे मस्तक मणि द्वारा दो, கண்களால் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கலாம், நெற்றியின் மூலமாகவும் கொடுக்கலாம். बोलने वाले तो बहुत हैं, வார்த்தைகளால் பேசி பேசி சொற்பொழிவு செய்பவர்கள் அநேகம் இருக்கின்றார்கள். लेकिन आप अब यह कार्य करना है, பேசி பேசி சேவை செய்ய அநேகம் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் தெரியுமா? பிளஸிங் தேனா, எல்லோருக்கும் आशीर्वादम तර वेंदुम. जैसे साकार में देखा, लास्ट कर्माती स्टेज का पाठ क्या रहा? ब्लेसिंग देना. சாகார பிரம்மாவின் நடிப்பை பார்த்தீர்கள் தானே? கடைசி தருணம் வரும் பொழுது கர்மாதீத நிலையில் எந்த நடிப்பை கையாண்டார்? பிளஸிங், பிளஸிங் தருவதுதான் இறுதி நேர நடிப்பாக இருந்தது அல்லவா? बैलेंस की भी विशेषता और ब्लेसिंग की भी कमाल, சமநிலையின் விசேஷ தன்மையும் ஆசீர்வாதத்தின் விந்தையும் நடைபெற்றது. ஆக ஃபாலோ ஃபாதர், அப்படியே தந்தையை நீங்களும் பின்பற்றுங்கள். சகஜ சேவா भी यही है और शक्तिशाली भी यही है. சுலபமான சேவையும் இதுதான், சக்தி வாய்ந்த சேவையும் கூட இதுதான். எது? ब्लेसिंग तरुவது, आशीर्वादम तरुவது. वैसे जो भी शक्तिशाली वस्तु होती है, जितनी शक्तिशाली उतनी ही रूप में बहुत कम. சக்தி வாய்ந்த பொருள் எதுவுமே அளவில் குறைவாகத்தான் இருக்கும், உருவத்தில் சிறிதாகத்தான் இருக்கும். जैसे बीज शक्तिशाली है तो कितना छोटा होता. விதை பாருங்கள், எவ்வளவு சக்தி வாய்ந்தது, ஆனால் எத்தனை சிறியது அது. ஆட்டம் சக்திசாலி, ஆட்டம் பாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு சின்னது ஆனா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. और कितना छोटा. ऐसे ही आत्मिक स्मृति से ब्लेसिंग देना, அவ்வாறே ஆத்மீக நினைவில் இருந்து பிளஸிங் தருவது.
यह भी बहुत सहज शक्तिशाली है. இதுவும் மிக சுலபமானதுமாகும் சக்தி வாய்ந்ததுமாகும். समय भी कम मेहनत भी कम. நேரமும் குறைவே ஆகும், உழைப்பும் குறைந்துவிடும். और रिजल्ट ज्यादा, ஆனால் பலனோ அதிகம் கிடைக்கும். वह भी ज्यादा समय तक. அந்த கிடைக்கின்ற லாபம் அதிகமாக கிடைக்கும், நீண்ட நேரத்திற்கு கிடைக்கும். अभी अभी सुना अभी अभी बुरा नहीं. கேட்டோம் மறந்தோம் என்று போகாது. अनुभव हो जाता है ना, अनुभव आगिरदल्लवा. तो आप शक्तिशाली आत्माओं की अभी सेवा में ब्लेसिंग देना. ஆக சக்திசாலியான ஆத்மாக்கள் நீங்கள் இப்பொழுது பிளெஸ்ஸிங் தருவதே உங்களுக்குரிய சேவையாகும். ஓம் சாந்தி.